ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கணவனை காப்பாற்றின மனைவியா? நல்ல அருமையான ஒரு டாபிக். இந்த உலகத்துல அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட் பைபிள்ல இருந்து. கணவனை காப்பாற்றின மனைவியா இல்ல துணைவியா? மனைவி துணைவி ரெண்டும் ஒண்ணுதான். பட் அந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்குதுன்னு சொல்லிதான் அந்த வார்த்தையாக சொல்லப்படுகிறது. கணவனை காப்பாற்றின மனைவியா துணைவியா, அல்லது கணவனை காப்பாற்றின மனைவியா? எனக்கு அருமையானவர்களே, இதான வித்தியாசமா இருக்கு. கணவனை காப்பாற்றின மனைவியா? என்னங்க இப்படி ஒரு பாடமா? நிச்சயமாகவே அருமையான ஒரு பாடம் இது. பெண்கள் இந்தியாவின் கண்கள் இல்லைங்களா? அந்த பெண் ஆனவள் இந்த உலகத்துல ஒரு மகளாக, ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு பாட்டியாக, ஒரு அத்தியாக, ஒரு சித்தியாக, ஒரு பெரியம்மாவாக, ஒரு ஆண்டியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக சில குடும்பங்கள்ல தெய்வமாக பெண்களை போற்றப்படுகிறதும் வணங்குகிறதும் வாழ்த்துகிறதும் நம் இந்திய நாட்டில் உண்டு. ஒரு முறை விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில் போகும்பொழுது அமெரிக்கா ஆட்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி அல்லது ஒரு வார்த்தை, சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், எங்களுக்கு இந்தியாவில் எங்களுடைய கலாச்சாரம், எங்களுக்கு மனைவி மட்டும்தான் மனைவி, மற்ற இருக்கிற அத்தனை பெண்களும் எங்களுக்கு தாய் மாதிரியா அப்படின்னு சொன்னார். மனைவி மட்டும்தான் எங்களுக்கு மனைவி, எல்லாரும் எங்களுக்கு தாய்மார்கள் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். ஆனா அமெரிக்காவில் நீங்க உங்களுக்கு அம்மா மட்டும்தான் அம்மா, மற்றவர்கள் எல்லாமே மனைவி உங்களுக்கு. அது அக்கா ஆகட்டும், சித்தி ஆகட்டும், பெரியம்மா ஆகட்டும், அது யாராகிலும் எல்லாரும் மனைவி. ஆனா அம்மா மட்டும்தான் உங்களுக்கு அம்மா. எங்க இந்திய நாட்டில் அப்படி கிடையாது. மனைவி மட்டும்தான் மனைவி, மற்ற பெண்கள் எல்லாம் எங்களுக்கு தாய் மாதிரி. விவேகானந்தர் சுவாமி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. எனவே தாய்க்குலம் அருமையான ஒரு தாய்க்குலம். இந்த தாயை போற்றக்கூடிய அளவுல உலகத்துல இருக்கிறவங்கள பார்க்கிறோம். ஆட்ட பின்னாடி தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம், தாயே தெய்வம் என்று சில போன்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, ஸ்டேட்டஸ்ல தங்களுடைய சில ஆண்களும் பெண்களும் தன்னுடைய மார்பாகத்துல தன்னுடைய தாய் தகப்பனுடைய போட்டோவை அவர்கள் அந்த பச்சை குத்திக்கிறத நாம் பார்க்கிறோம், அந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறத பார்க்கிறோம். எனவே அந்த அளவுல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், படித்து பட்டதாரிகள் இருக்கக்கூடிய தாய்மார்கள், நல்ல டீச்சர்களாக, நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய தாய்மார்கள், சமுதாயம் ஒர்க் பண்ணுகிற தாய்மார்கள், சமூக சேவை செய்கிற தாய்மார்கள், ஒரு ஜெயலலிதா அம்மா, ஒரு இந்திரா காந்தி அம்மா, ஒரு மம்தா பானர்ஜி அம்மா, எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்களா? சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நம்முடைய சோசியல் ஒர்க் செய்கிற தாய்மார்கள், மதர் தெரசா, பண்டர் நாயக், இப்படி எத்தனையோ தாய்மார்கள் உலகத்துல தெய்வங்களாக போற்றப்படக்கூடிய தாய்மார்கள். எனவே இந்த பெண்கள் கணவனை காப்பாற்றின மனைவியா? கணவனே கண் கண்ட தெய்வம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கணவனே கடவுள், கணவனே என் ஜாமி என்று சொல்லி வாழ்கிறவங்களை பார்க்க. இப்படிப்பட்டதான அந்த பழமொழிகள், அவைகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடங்களாக அடிக்கடிக்கு நினைவூட்டுகிற வார்த்தைகளாகவே சமுதாயத்தில் இருக்கிறத நான் பார்க்கிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கணவனை காப்பாற்றின மனைவியா?
நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. டிவில, பேப்பர்ல, WhatsAppல, இந்த ஊடகங்களில, இந்த மீடியா மூலமாக காண்கிற அத்தனையும் குற்றம், குற்றம், குற்றத்தின் ரகசியம். ஆ இப்படி டிவில 10 மணிக்கு மேல 11 மணிக்கு அப்படி இந்த குற்றம் என்ற அந்த பகுதிய நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, கணவனை கொன்ற மனைவிகள், கொடூரமான பெண்களை நாம் பார்க்க முடியும். 3 கல்யாணம் பண்றாங்க, 4 கல்யாணம் பண்றாங்க, ஏமாற்றுனாங்க. இப்படின்னு நாம படிக்கிறோம். இல்லையா? அரசன நம்பி புருஷன கைவிட்ட மனைவிகள் உலகத்தில் இருக்கிறார்கள். அரசன நம்பி புருஷன கைவிட்ட மனைவிகள். உலகத்துல எவ்வளோ விதமாக நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது, அதுல சிலர், ஒரு சிலர் கெட்ட காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு சிலர். எல்லா தாய்மார்கள் அல்ல. ஒரு சிலர். இந்த கடந்த மாதம் 28 6வது மாதம் 2025ஆம் ஆண்டு அசோக் நகர், சென்னை, டெலிவரி பாய் மிஸ்டர் கலையரசன், அவங்களுடைய மனைவி, சொல்றதுக்கே வெட்கமா இருக்கு. ஆ? அவருடைய மனைவி பேரு தமிழரசி. தமிழரசி, கலையரசன். என்ன அருமையா பேரு பாரு. அவரு டெலிவரி பாய். நல்லா கஷ்டப்பட்டு இரவும் பகலும் உழைத்து மனைவியை காப்பாற்றுகிற நேரத்துல கள்ள தொடர்பாக இருக்கக்கூடிய அளவுல கள்ள தொடர். அந்த கள்ளக்காதனுக்கு பெட்ரூம்லயே சாப்பாடு குடுத்து பராமரிக்கிறார். தமிழரசி, கலையரசனுடைய மனைவி. இதை பார்த்து பிரச்சனைகள் உண்டாகிறது. அம்மா வீட்டுக்கு கடந்து போகிறா. உல்லாசமாக ஜாலியா இருக்கிறா. ஆனா ஒரு நாள் தன்னுடைய குழந்தைக்கு பிறந்த நாள் வருகிறது. ஏதோ ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலான்னு அந்த கணவன் அந்த பக்கம் போன பிற்பாடு குழந்தைய பார்த்து கடைக்கு கூட்டு போய் சாக்லேட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தைக்கு சந்தோஷமா இருக்கட்டும் இன்னும் வாங்கி கொடுத்து அனுப்புறார். அதை பார்த்து தன்னுடைய மச்சான்கள், தன்னுடைய மனைவியோடு கூட பிறந்த தம்பிமார்கள் பார்த்து, நீ யார்றா அவன் எங்க அக்கா குழந்தைக்கு நீ வாங்கி கொடுக்க, அந்த மாமனாண்டு சண்டை போட, அதோடு கூட அவர் வீட்டுக்கு வந்துட்ட தம்பிமார்கள் இந்த அக்கா அழகத்தை பார்த்து அக்காவுக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொல்லி இவனுங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மாமாவை போய் அடிச்சு அக்கா வீட்டுக்காரனை கொலையே செஞ்சுட்டாங்க. ஓட ஓட வெட்டி. யாரால? கணவனை காப்பாற்ற முடியாத அளவுல அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மனைவி தமிழ் அரசி. சென்னை அசோக் நகர்ல நடந்த ஒரு சம்பவம். 28ஆம் தேதி போன மாசம், அதாவது 6வது மாதம் 2025ஆம் ஆண்டு, கள்ளக்காதனுக்காக புருஷனை, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மனைவி கொலை செய்தவர், கொலைகாரின்னு சொல்ல வேண்டும். 2025ஆம் ஆண்டு ஆந்திராவுல நடந்த ஒரு சம்பவம். கணவனை கொன்றுவிட்டு லடக்கு, அந்தமான் இந்த ஊர்களுக்கெல்லாம் டூர் போக காதலனோடு கூட திட்டமிட்ட ரெடியா இருக்கிற மனைவி. அந்த நேரத்துல ஆந்திராவுல கர்னூர் கர்னூர் திருமல் ராவ் அவருடைய கணவன், அந்த அம்மா, அந்த தாய், கொலகார தாய், கொலகார மனைவின்னு தான் சொல்லணும். தாயும் மகளும் திட்டம் போட்டு கணவனை கொலை செஞ்சு கள்ளக்காதனோடு கூட ரெடியா இருக்கிறார் டூர் போறது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட நிலைமை கொலைக்காரி. நம்ம கர்நாடகா, எங்க கர்நாடகால நடந்த ஒரு சம்பவம் ஆசான் பகுதியில். ஆசான்ல இருந்து ஒரு பெண்மணி பேஸ்புக்ல என்ன செய்யறான் பாக்குறான். ஒரு நல்ல வாலிபன் தம்படுறான் தமிழ்நாட்டு பக்கமாக. அவனுக்கு பேஸ்புக்ல என்ன செய்யறா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். அதை கொடுத்த உடனே அவனும் எஸ்ன்னு சொல்றான். அவன் அக்செப்ட் பண்ணி கொள்ளுகிறான். மறுபடியும் இருவருமாக அந்த இரவே சந்திக்கிறாங்க. ஏன்னோ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பழகின மாதிரியா உடனே ஒரே நாள் 2வது நாள் போன் நம்பர் வாங்குறாங்க, பேசுறாங்க. 2வது நாள் நல்லா உறவாடுறாங்க. 3வது நாள் இருவருமாக
மீட் பண்ணி மைசூர்ல போய் ஹோட்டல்ல உல்லாசமா இருந்து மறுபடியும் வீட்டுக்கு போலாம், இன்னொரு முறை சந்திக்கலாம்னு சொல்றான். அவன் கார் எடுத்துன்னு வந்த உடனே நல்ல நகை நெட்டோடு கூட வந்துட்டு இருக்கிறான். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆசான்ல, கர்நாடகாவுல. உல்லாசமா இருந்து அன்றைக்கு அது பிற்பாடு வீட்டுக்கு போலான்னு வந்த உடனே காட்டுக்கு பகுதி வரும்பொழுது, இந்த காட்டுல கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு அடம் பிடிக்கிறான். மீண்டும் உல்லாசமா இருப்பதற்காக. அவன் அனுமதிக்கவில்லை. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரலாம்ல, 2 நாள் கழிச்சு வரலான்னு சொல்றான். அவ கேட்கல. காட்டுக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க. மீண்டும் அவன் விட மாட்டேங்கிறான். அப்ப இருவருக்கும் வாக்குவாதம் வந்து, சண்டை ஆயி, கல்ல தூக்கி போட்டு அங்கேயே கொன்னு போட்டுறான். அங்கேயே கொன்னு போட்டு, அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறான். வர்ற வழியில ஃபோன் வருது. ஃபோன் பார்த்தா கார்ல கெடக்கு. வீட்டுக்காரன் ஃபோன் பண்றான். எங்க இருக்கிறாங்க? சார் நான் கார் டிரைவரு. மேடம் கார்லயே விட்டு போயிட்டாங்க ஃபோன. சந்தேகப்படுறான். கேஸ் குடுக்குறான். பார்த்தா அவன் தான் கொலை செஞ்சிருக்கான். Facebook உங்கள பீஸ் பீஸா ஆக்கிடும். எனக்கும் Facebookல அப்படி வரும். நான் என் வைஃப்னுடைய ஃபோட்டோவ அனுப்பிச்சு விடுவேன் ஃபர்ஸ்ட். நானும் என் வைஃப் இருக்கிறது. 2 டைம் அப்படிதான் அனுப்பிச்சு வச்சேன். எல்லாரும் எல்லாருக்கும் வரும் பிரச்சனைகள். அனுப்பிச்சு வச்ச உடனே அந்த டிலீட் அதுவே. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் டிலீட். ஆ சில நேரம் வெளிநாடுகள்லேருந்து வரும். அழகான பொண்ணுங்கள போட்டு பொண்ணுங்கள இல்ல அது. அதை ஏமாத்துற கூட்டாளிங்க அவனுங்களெல்லாம். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இந்த ஊடகம் மூலமாக, மீடியா மூலமாக நம்மள பிசாசு எப்படியாகிலும் அட்டாக் பண்ணுவான். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எனவே ஆகையினால தான் Facebookல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, வைஃபோட இருக்கிற ஃபோட்டோ வைங்க. எவ்வளவும் தொடர்பு கொள்ள மாட்டாங்க. கணவனோடு கூட இருக்கிற ஃபோட்டோ வைங்க. எவனும் தொடர்பு கொள்ள மாட்டாங்க. நீங்க சிங்கிளா சீனு காமிச்சீங்கன்னாக்கா, பிசாசு உங்க வாழ்க்கை சிதறடிச்சிருவான். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்படியாக. இப்போ கள்ளக்காதல் இருவரும் சேர்ந்து கணவனை கொன்ற நியூஸ் பேப்பர்ல, யூடியூப்ல எவ்ரிடே இட் இஸ் பேட் நியூஸ். எவ்ரிடே எவ்ரி மீடியம் ஒவ்வொரு நிமிஷத்திலும், ஒவ்வொரு நிமிடத்திலும் பேட் நியூஸ் கேட்டுன்னு தான் இருக்கிறோம். இருவரும் சேர்ந்து கணவனை கொண்டாங்க. நண்பர்களோடு கூட கணவனை கொண்டாங்க. இவ கள்ளக்காதலோடு கூட கணவனை கொண்டாங்க. எத்தனை பேர் ஜெயில்ல இருக்காங்க. எத்தனை பேர் தலைமறைவா இருக்கிறாங்க. எத்தனை பேர் கொலைகாரிகளா இருக்கிறாங்க. சிறைச்சாலையில குற்றவாளிகளாக. கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில. நம்முடைய வருகிற தலைமுறைக்கு சமுதாயத்துல இந்த சோசியல் மீடியா மூலமாக அல்லது நாம எதிரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் நல்ல வார்த்தைகளை சொல்லி சமுதாயத்தை விழிப்புணர்வலாக மாற்றி ஒரு கணவனும் மனைவியும் அன்பு குறையாமல் நேசித்து குடும்பத்தை கட்டி காக்கணும் என்ற ஒரு அக்கறையும் ஒரு அறிவுரையும் ஆலோசனையும் ஒரு விழிப்புணர்வை ஒரு அவேர்னஸ் தேசத்துக்கு சொல்லணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் அல்லது படித்து அறிவாளியா இருக்கிறவர்கள் சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்கள் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், மனைவி கணவன் எப்படி வாழ்ந்து கொள்ளணும், உங்களுக்கு குடும்பத்தை எப்படி கட்டி காக்கணும் என்ற ஒரு அவேர்னஸ் எவரிடே கொடுத்து கொண்டே இருக்கணும். எவரிடே பேட் நியூஸை நாம் கேட்கிறோம். பட் நம்முடைய உள்ளம் உடைகிறது, கண்ணீர் வடிக்கிறோம், வேதனைப்படுகிறோம். பட் அதோடு விட்டுறோம். இல்லை சொல்லணும் சமுதாயத்துக்கு. ஆகதான் நானும் இந்த இடத்துல நிற்கிறேன். ஏன் நிற்கிறேன்னா பைபிள்ல கணவனை காப்பாற்றின மனைவிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார். அவர்களுக்கு வந்த சூழ்நிலைகள் மூலமாக காப்பாற்றின மனைவிகள், அந்த மனைவிகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் எத்தனையோ மனைவிமார்கள் உங்க குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களால தான் உங்க குடும்பம், உங்க சந்ததி, உங்க அவமானம் போகாதபடிக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை, உங்களுக்கு ஜீவன். நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்களை நடந்த சண்டைகள் பாருங்க. கணவன் அடித்து மனைவன் அடித்து இருவருமாக பிரச்சனைகள் உண்டாகி அறியாம காலங்கள், தெரியாம காலங்கள், ஒருவருக்கு ஒரு புரிஞ்சு கொள்ளாமல், ஒருவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம ஈகோ பிரச்சனை, போராட்டம், இவைகள் மூலமாக பிரச்சனைகள் நிறைய குடும்பங்களில் உண்டு. ஆனா நல்ல வேலை கணவன்மார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்க மனைவிக்கு நன்றி சொல்லுங்க. கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுத்து கூட தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. ஏன் சண்டை போட்டு நீங்க படுத்து தூங்கும் போது கல்லை தூக்கி உங்க தலைமையில போடாத விட்டாங்களே. அதுக்காக மனைவிக்கு நன்றி கர்த்தர் கொடுத்ததற்காக.
அவங்க அந்த பிரச்சனையில அவங்களும் சோர்ந்து போய் தூங்கிட்டு, அவங்களும் அந்த பிரச்சனையில கம்முனு சைலன்ட்டா விட்டுட்டு, ஏதோ ஓஞ்சு போட்டும் கோவத்துல செஞ்சுட்டாரு என் வீட்டுக்காரு. இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவா, எனக்கு ஆதரவா, எப்படியோ போகட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்களும் சைலன்ட்டா விட்டாங்க பார்த்தீங்களா நம்மள. அதனால அந்த தாய்மார்களுக்காக கையெடுத்து கும்பிடணும், வணக்கம் சொல்லணும். இன்றைக்கு அவர்கள் இல்லாம குடும்பங்கள் இல்ல என்ற நிலையில நம்முடைய குடும்பங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறதை நன்றி செலுத்துகிறேன். ஒரு கணவன் ஆசீர்வாதமா இருக்கணும்னா மனைவிதான். ஒரு கணவன் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னா மனைவிதான். ஒரு கணவன் சமுதாயத்துல மதிப்பு மரியாதையோட கனத்துக்குரியவனா இருக்கணும்னா மனைவிதான். அப்போ அந்த மனைவி அப்படி இருக்கும் பொழுது, அந்த குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றும் பொழுது, அந்த குடும்பத்தினுடைய வம்சத்தை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கும் பொழுது, அந்த குடும்பத்தினுடைய நன்மைகளை இந்த தேசத்துக்கு நல்ல ஒரு மருமகளா, நல்ல ஒரு தாயா, நல்ல ஒரு பிள்ளையாக சமுதாயத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது, சமுதாயம் விழிப்புணர்வாக மாறுதலாக அந்த குடும்பத்தை போல வாழ்ந்து கொள்ள வேண்டும். அந்த தாயை போல, அந்த மருமகளை போல, அந்த மகளை போல என்ற ஒரு எடுத்துக்காட்டாக, முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக வாழும்போது சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நம்முடைய குடும்பங்கள், நம்ம சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கு என்பதை குறித்து சந்தேகமே இல்லை. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, பைபிள் இருந்து கணவன்களை காப்பாற்றின மனைவிகள், கணவனை காப்பாற்றின மனைவி, முதல் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனா இருக்கக்கூடிய ஆபிரகாமை குறித்து பாருங்களேன். ஆண்டவர் ஆதியாகமம் முதலாவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 15 வாக்கியங்களை நீங்கள் கவனித்து பாருங்க. தேவன் அழைத்தார் ஆபிரகாமை, அந்த அழைப்புக்கு ஏற்றுக்கொண்டார், கீழ்ப்படிந்தார், விசுவாசித்தார், ஆண்டவரை பின்பற்றினார். அப்படி கடந்து போகும் பொழுது 11 வசனத்துல அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தான் மனைவி சாராலை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லு என்றான். எவ்வளவு ஆபிரகாம் தன் மனைவியை பார்த்து சொல்றாரு, நீ ரொம்ப பீட்டா இருக்கிற, ஐஸ்வர்ய ராய் மாரி இருக்கிற, இந்த எகிப்தில இருக்கிற சில பேர் துன்மார்களா இருக்கிறான், உன் மேல கண்ணு போட்டு உன்னை வேணும்னு சொல்லி நினைக்கிறவன் என்ன கொண்டு போட்டுருவான் தாயே. ஆகையனால மனைவின்னு சொன்ன நான் கொண்டு போட்டுருவான். சில நேரங்களில் எங்க அண்ணன்னு சொல்லு, சகோதரின்னு சொல்லு, அது சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க தன் மனைவியை. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, அற்புதமா இருக்கு. அந்த அம்மா அதே மாதிரிதான் சொல்றாங்க. ஆனாலும் பார்வனுடைய பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுனால கொண்டு போயிடுறாங்க. அங்க போன உடனே ஆண்டவர், ஏண்டா அவன் நீ கொண்டாந்து இருக்கிற அந்த பெண்ணு யாருடைய மனைவி தெரியுமா? ஆபிரகாமுடைய மனைவி. அவளை தொட்ட நீ கெட்ட, என்னை எச்சரித்து பயமுறுத்தி அவளை தொடாதபடிக்கு மறுபடியும் பத்திரமா பாதுகாப்பா கொடுக்கிறத பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவம் என்னன்னா, கேரா ஊர் ராஜா அபிமெலேக், அந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் 20ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம், இதே இடத்துலதான் அந்த கேரா ஊர் ராஜாவுக்கு அபிமெலேக்குக்கு என் தங்காச்சின்னு சொல்லிடுறாரு. தங்காச்சின்னு சொன்ன உடனே அவளை தூக்கிட்டு வாங்கடான்னு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த அபிமெலேக்கோட குடும்பத்தையும் வேலைக்காரர்களையும் அடின்னு அடிக்கிறாரு பாருங்க. அவனுக்கு நடுநடுங்க ஆயிற்று. பயம் வந்து ஆபிரகாமை கூப்பிட்டு ஆபிரகாமை திட்டுறாரு. ஆபிரகாம், உனக்கு அறிவு இருக்கா? உன் மனைவி நிமித்தமா என் குடும்பம், என் வேலைக்காரங்க, என் வம்சமே செத்து இருக்கோம். மனைவின்னு ஏன் சொல்லல நீ? ஐயா, எகிப்தியரும் துன்மார்களா இருக்காங்க, இந்த கேரா ஊர்ல இருக்கிற துன்மார்களா இருக்கிறாங்க. என்னை கொண்டு போட்டு என் மனைவி தூக்கிட்டு போயிட்டாங்கனாக்கா அழகா இருக்கிறா, அழகு ஆபத்து. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் ரொம்ப வெள்ளையா இருக்கணும். இவன் வெள்ளையா இருக்க மாட்டான், இவன் பொண்டாட்டி மட்டும் வெள்ளையா இருக்கணும் பாருங்க. அந்த வெள்ளையா இருக்கிற பொண்ணை தேடி 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 கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சானா அவளை பார்க்கறவன் மேலாம் சந்தேகப்படுவான், நிக்கிற இடத்துல எல்லாம் சந்தேகப்படுவான், ட்ரெஸ் போட்டவே சந்தேகப்படுவான்.
ரெடி ஆகுனே சந்தேகப்படுவான். திரும்பி திரும்பி வேற பார்ப்பான். பொண்டாட்டி யாரான பார்க்கறாளான்னு. எல்லாரும் பார்க்க தான் செய்வான். ஏன்? பரவால்ல. இவன் கொஞ்சம் மாதிரியா இருந்தாலும் அவன் பொண்டாட்டி நல்லா இருக்காங்க. பரவால்ல இவரா? இவங்க தானா அவங்க மனைவி? தப்பாகல்ல. கவனிப்பாங்க. இல்லீங்களா? அந்த நேரத்துலலாம் சந்தேகம். அவன் சந்தேகப்பட்டே செத்துருவான் பாருங்க. அகத்தின் அழக பாரு. முகத்தின் அழக பார்க்காத. சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியா. எனவே ஆபிரகாம் 2 இடத்துல தவறு செஞ்சாரு. ஏன்னா, அவங்க அப்பாவுக்கு பொறுக்கல அது. வேற அம்மாவுக்கு பொறந்த பிள்ளை. சாராள். திருமணம் செய்து கொண்டார். சொன்னார். இதே ஆவி ஈசாக்காண்ட கூட வந்துச்சு பாருங்க. ஈசாக்கு கூட அது மாதிரி தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த இடத்துல சாராள் உதவி செஞ்சு காப்பாற்றினாங்க. யார? ஆபிரகாம். கணவனை காப்பாற்றின மனைவி. ஆபிரகாமை காப்பாற்றின சாராள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல அந்த கேரா ஊர் ராஜாவாகிய அபிமெலேக்கு இருக்கிறாங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல விதைக்கிறான். 100 மடங்கு அறுவடை செய்கிறான். செழிப்பா இருக்கிறான். ஆசீர்வாதமா இருக்கிறான். தான் மனைவி என்று சொல்வதற்கு பயந்து சகோதரின்னு சொல்லிட்டான். ஏன்னா வசனம் 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல கவனித்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள் பொல்லாதவர்கள் சொல்லி அவன் மனைவியை சகோதரின்னு சொல்லிவிட்டான். விசாரிக்கும் பொழுது ரெபேக்கால. ஆனா 8ஆம் வசனத்துல அபிமெலேக்கு ஜன்னல் வழியா பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஈசாக்கும் ரெபேக்காலும் இருவரும் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். கணவன் மனைவி விளையாடினா எப்படி இருக்கும்? உங்களுடைய விளையாட்டு தெரியும் இல்லையா? விளையாட்டுன்னா உங்களுக்கு தெரியும். அவன் ஜன்னல் வழியா பார்க்கும்போது விளையாடி கொண்டு இருக்கிறான். கணவன் விளையாடுறது கை பிடிக்கிறது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கிறது, ஏதோ ஒரு கோலி ஆடோ இல்ல போனாக்கா ஜில்லியா, இந்த ஜில்லி கில்லியா கில்லியா ஜில்லியா அந்த குச்சி வச்சு அடிப்பாங்க பாத்தியா கில்லி, அந்த மாதிரி ஆட்டமோ இல்ல பால் ஆட்டமோ இல்ல பந்தாட்டமோ ஓடி ஓடி மறைஞ்சு கட்டி பிடிக்கிறதோ ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்துட்டு இது மனைவி தான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு அறிந்து கொண்டார் அபிமெலேக். ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கி இருக்கிறார் அப்பா மூலமா. புரிந்து கொண்டார். அப்போ ரெபேக்காலும் ஈசாக்கு காப்பாற்றினதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது முறையாக யாக்கோபானவர் தன்னுடைய ராகேல கல்யாணம் பண்ணும் பொழுது, லேயால கல்யாணம் பண்ணும் பொழுது மாமா மகள் தாய் மாமா மகளை கல்யாணம் பண்ணி இருக்கிறார். நானும் தாய் மாமா மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். யாக்கோபு அப்போ முறைகள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எனவே கணவனை காப்பாற்றின மனைவிகள் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 25 முதல் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 25 முதல் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24, 25, 26 ஆகிய வசனங்கள். எகிப்துக்கு போகிறார்கள். ஆண்டவர் பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு தான் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்படியாக மோசேயானவரை ஓரேப் மலையில தரிசனமாயி அந்த அழைக்கிறார். அப்பொழுது தானும் தான் மனைவியும் மோசேயும் எகிப்துக்கு போறதுக்கு அவங்க பயன்படுறாங்க. ஆனா அந்த நேரத்துல வழியில அவனை கொல்ல பார்த்தார் ஆண்டவர். அப்பொழுது திடீரென்று மனைவிக்கு மனைவிக்கு ஒரு ஆலோசனை வருகிறது. என்ன ஆலோசனை வருகிறது என்றால், அற்புதமா பாருங்க, அந்த வார்த்தையை வாசித்து பாருங்க. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் ஒரு கருக்கான ஒரு கல்லை எடுத்து தான் புத்திரனுடைய நுனி தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து போட்டு, நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றால் மகனை. இந்த மனைவி தான் மகனையும் தான் கனவையும் சிப்போரால் காப்பாற்றினார். ஏனென்றால் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். உன் வீட்டில் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விருத்தி சேதனம் பண்ண வேண்டும், விருத்தி சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதை இந்த மோசேக்கு செய்திருக்கிற அப்பா அம்மா. ஆனா மோசேனுடைய மகனுக்கு செய்யவில்லை. இவன் அந்நிய தேசத்துல வந்து திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள், அதை செய்யணும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் கோவப்பட்டார். அதை செஞ்ச பிற்பாடு ஆண்டவர் ஜீவனோடு விட்டார். இதை யார் செய்யறாங்க? அப்பா செய்யணும்.
ஆனா மனைவி செய்றாங்க. மோசேயினுடைய மனைவி சிப்புராள் செய்து தான் கணவனை காப்பாற்றுகிறத பார்க்கிறோம். சில தாய்மார்கள், சில மனைவிகள் ஆ சில நேரங்கள் ஆபத்தான சூழ்நிலைகளில தான் கணவனை காப்பாற்றுவார்கள். பிள்ளைகளை காப்பாற்றுவார்கள். ஆண்டவருடைய சமூகத்துல பொருத்தனை செலுத்தி, ஜெபம் பண்ணி, நெறைய பேர் பாருங்க கணவன் பிள்ளைகள் எல்லாம் வீட்ல தூங்கிட்டு இருப்பாங்க. மனைவிகள் தான் பைபிள் ஸ்டடிக்கு போவாங்க, ஆராதனை போவாங்க, நைட் ஜெபத்துக்கு போவாங்க, ஜெப கூட்டத்துக்கு போவாங்க. கோயிலா சுத்துவாங்க. ஜெபத்துக்கா போவாங்க. ஆ ஆன ஆன ஆலயத்துக்கா செல்லுவாங்க. எங்க போயிட்டு வர? ஜெபத்துக்கு போயிட்டு வரேன். வீட்டுக்காரரு வீட்ல இருக்கிறாரு. பிள்ளைங்க ஊர் சுத்தினுங்கறான். இவங்கள காப்பாற்றுவதற்காகவே மனைவிமார்கள் ஜெபம். நெறைய சபைகளில பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க பாருங்க. ஏன்? அவங்க கணவன எப்படியாகிலும் பிள்ளைகள காப்பாத்தணும். அவனுக்கு அறிவு வரலாம். சில இதெல்லாம் மனம் திரும்பின பிற்பாடு மனைவியோடு போவாங்க. குடும்பத்தோட கோயிலுக்கு, சர்ச்சுக்கு. ம். 1 சாமுவேலின் புஸ்தகம் மீண்டுமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட பாருங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யோசுவா காலத்துல கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்தி சேதனம் பண்ணப்படுகிறத பார்க்கிறோம். என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். இப்பொழுது தாவீதானவர் சவுலோடு கூட இருக்கிறார். சவுல் வீட்டில் இருக்கிறார். தாவீது சவுலினுடைய மகளாகிய மீகாலை திருமணம் செய்து கொண்டார். ஆனா கோலியாத்தை கொன்ற உடனே மனைவி மகளை கொடுத்துட்டார். திருமணம் ஆயிற்று. ஆனா அப்பத்திலிருந்து சவுல் தாவீது மேல பயங்கரமா காயமயமா இருக்கிறார், கோபமா இருக்கிறார். என்றைக்கு கொன்று போடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலை மருமகன் இப்ப வீட்டுல இருக்கிறாரு. வீட்டுல இருக்கிற சூழ்நிலையில அவனை தூக்கிட்டு வாங்கடா கட்டிலோட, அவனை கொன்று போடணும் அப்படின்னு ஆயத்தமா இருக்கிறார். யாரு? சவுல் ராஜா. அப்பொழுது இந்த மீகால் என்ன செய்கிறாள் பாருங்களேன். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வரை 11 முதல் 18 வரை 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வாக்கியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மீகால் தான் கணவனாகிய தாவீதோடு கூட ரூம்ல இருக்கிறாங்க. சேவகர் அனுப்புறார் சவுல், அவனை கட்டிலோடு தூக்கிட்டு வாங்கடான்னு. அந்த மனைவி என்ன செய்யறான்னா, ஜன்னல் வழியாக தாவீதை இறக்கிவிட்டு, நீ தப்பித்துக்கொள், அப்பா கோபம் தீரட்டும், அப்புறம் வருவ வீட்டுக்கு. ஜன்னல் வழியை இறக்கி விட்டாங்க. அவர் ஓடிட்டாரு. இவர் கட்டில படுத்திருக்கிற மாதிரியே ஒரு தலகாணி வைத்து ஒரு திண்டு போட்டு அந்த தாவீது படுத்துனுங்கிற மாதிரி அந்த அம்மா செஞ்சிட்டாங்க. அவங்க நேரம் வந்தானுங்க. கட்டிலோடு தூக்கின்னு போய் சவுலாண்ட வச்சாக்கா, பார்த்தா ஆளு படுத்துனுங்கிற மாதிரியே இருக்கு. பார்த்தா தாவீது இல்ல. இன்னைக்கு நிறைய மனைவிங்க சில மனைவிகள் அப்படியெல்லாம் செய்வது உண்டு. கணவன் பக்கத்துல ஒரு தலகாணி வச்சுட்டு மனைவி படுத்து தூங்குற மாதிரியே திடீர்னு போயிட்டு தவறா நடந்துட்டு வந்துருவாங்க. அதை கண்டுபிடிச்ச உடனே சண்டை நடந்து குடும்பத்துல கொலை நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும். ஆனா மீகால் நல்ல அருமையாக தன் கணவனை காப்பாற்றிக் கொண்டார். மீகாலுக்கு நல்ல ஒரு ஞானம் வந்தது. தான் கணவனை தாவீதை காப்பாற்றினதை பார்க்கிறோம். கணவனை காப்பாற்றின மனைவி. இது 2 சாமுவேல் புஸ்தகம் 2 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். மன்னிக்கணும். 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல அபிகாய் புத்திசாலியான பெண்ணு. இந்த அபிகாயினுடைய கணவன் நாபால் காட்டுல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கிற இந்த தாவீதோடு கூட 300 பேர் இருக்கிறாங்க. இவங்க காட்டுல இருக்கிறாங்க. வேட்டையாடுறவங்க, கொள்ளடிக்கிறவங்க. அதோடு கூட சவுல் ராஜாவுக்கு பயந்து அந்த காட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் தாவீது. அந்த நேரத்துல நாபாலுடைய ஆடுகளை காப்பாற்றுகிறார். அந்த நேரத்துல இவங்களுக்கு பசி எடுக்குது. நாபால் இடத்துல சில பேர் அனுப்புறார். நாபாலை போய் விசாரித்து, நல்லா இருக்கிறீங்களா? அவங்க ஆடு மாடுகள் நல்லா இருக்கு, அவங்க ஆடுகள் நல்லா இருக்கு, வேலைக்காரர் நல்லா இருக்காங்க, அவங்க சுற்றிலும் நாங்கள் மதில அறுக்கிறோம், எங்களுக்கு எதனா கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் ஆகாரமும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தா நல்லா இருக்கும், தாவீது அமுச்சு வச்சாரு அப்படின்னு சொன்ன உடனே, தாவீது அவன் யாரு? இல்ல சவுலினுடைய மருமகன் அவன் யாரு? இப்படி சொல்லி அந்த வாலிபர்ல விரட்டி விட்டுறான்.
அந்த விரட்டி விட்ட உடனே தாவீது என்ன போய் சொல்றாங்க, நாபால் எதுவுமே குடுக்கல, தண்ணி குடுக்கல, ஆகாரம் குடுக்கல, எதுவும் சாப்பிடுறதுக்கு எதுவுமே குடுக்கல. அப்படியா? அவங்க வேலைக்காரங்களையும், அவங்க ஆடுகளையும் நம்ம பாதுகாத்தது தப்பா? எல்லாத்தையும் கொன்று போடுங்கடா. வீட்டுல இருக்கிற நாய் முதலாய் அவன் வீட்டுல எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாரையும் அவனுக்கு உண்டானதை கொன்று போடணும் அப்படின்னு தாவீதுக்கு கோபம் வருது. அப்போ தாவீது புறப்பட்டு வராரு. அப்படி புறப்பட்டு வருகிற நேரத்துல இந்த அபிகாய் புத்திசாலியான பெண்ணாம் பாருங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3-4 அந்த அபிகாய் மிகவும் புத்திசாலி. அதோடு கூட ரொம்ப அழகுள்ளவர், ரூபவதி, சௌந்தரவதி. திடீரென்று ஒருத்தன் வந்து சொல்றான், அம்மாமா தாவீது ஆட்களை அமிச்சாரு, ஏதாவது சாப்பாடு தண்ணி குடுக்க சொல்லி. அவங்க வீட்டுக்காரர் நம்ம எஜமான் நாபால் முட்டாள்தனமா பேசி அமிச்சிட்டாரு. அவர் வந்துட்டு இருக்கிறாரு படையோடு கூட நம்ம குடும்பத்தை நம்ம எல்லாவற்றையும் சாகடிக்க. இந்த பெண்மணி புத்தியாக உடனே ஆடு மாடுகளை அடித்து ஆகாரத்தை ரெடி பண்ணி, தின்பண்டங்களை ரெடி பண்ணி, கழுதிய ரெடி பண்ணி, வாகனத்தை ரெடி பண்ணி தாவீதுக்கு எதிர்கொண்டு போய் தாவீதனுடைய கோபம் தீர பேசுறாங்க பாருங்க. இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்களானாக்கா ரொம்ப அருமையா தெரியும். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3-11 வசனங்களில இந்த சம்பவங்கள். ஆனா அந்த தாய் அபிகாய் புத்திசாலியான பெண்ணு 12-25 வசனங்கள் வரை நீங்க பாத்தீங்கன்னாக்கா தாவீதோடு பேசுறாங்க. தாவீதனுடைய கோபம் தணிகிறது. தாவீதுக்கு ஆகாரம் கொடுக்கறாங்க. தான் கணவன் எடுத்து சொல்றாங்க, அவர் பேரு நாபாலு, அவர் ஒரு முட்டாளு, அவருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு, ஆகையினால என் எஜமான் என் ஆண்டவன் மன்னிக்கணும் அப்படின்னு கணவனை திட்டிட்டு அவங்க எதிராளியாண்ட சமாதானம் ஆகி மீண்டும் வீடு வந்து தன் கணவனை காப்பாற்றுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக பெண்கள் கூட சில நேரங்களில் வீட்டுக்காரனுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, ஐயா அவர் தப்பு பண்ணிட்டாரு, தெரியாம பேசிட்டாரு, ஏதோ தெரியாம தவறு செஞ்சிட்டாரு, மன்னிச்சிருங்க ஐயா, அவர் கொஞ்சம் கொஞ்சம் மதியானம் தண்ணி அடிச்சா அப்படி பேசுவாரு, அவர் குணம் நல்லவரு, அவரை பத்தி எனக்கு தெரியும் ஐயா, மன்னிச்சிருங்க அப்படின்னு எத்தனையோ மனைவிகள் போலீஸ் ஸ்டேஷன்ல, பஞ்சாயத்துல, கட்ட பஞ்சாயத்துல, தெரு சண்டையில, வீட்டு சண்டையில, ரோட்டு சண்டையில கணவன்மார்களை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்த தாய்மார்களுக்கு ஒரு சலீட். எவ்வளவு அற்புதமாக கணவனை காப்பாற்றின மனைவி, கணவனை காப்பாற்றின மனைவி. சீக்கிரமா முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன், டைம் ஆகிறது. எனவே எனக்கு அருமையானவர்களே, கணவனை காப்பாற்றின மனைவி ஒரு புத்திசாலி. உங்களுடைய கணவன்மார்களை நீங்கள் எப்படி காப்பாற்றுறீங்க? உங்க கணவன்மார்களுக்கு நீங்க என்ன செய்கிறீர்கள் என்பது குறித்து இன்னும் 2 வாக்கியங்களை வாசித்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அருமையா சொல்லப்படுகிறது. யோபு தன்னுடைய மனைவி சொல்றாங்க, என்னையா ரொம்ப உத்தமனா இருக்கிற, ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிற, நல்லா பைபிள் படிக்கிற, நல்லா ஆராதனை செய்கிற, ஆசி போயிடுச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, எல்லாமே ஒளிஞ்சு போயிடுச்சு, என்ன ரொம்ப உத்தமன மாதிரி ஆண்டவர் நமக்கு சோத்துறடிங்கிற வேதை வந்தா கூட என்று சொல்லி திட்டக்கூடிய மனைவியை பார்த்து சொல்றாங்க, நீங்க நன்மை பெற்றோம் நம்ம ஆண்டவர் ஆண்ட, தீமையும் சகிக்கணுமா, பைத்தியக்காரித்தனமா பேசாத, தன் மனைவியை குற்றப்படுத்தாம பேசுகிற கணவன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல 32ஆம் வசனத்துல லூக்கா 17:32 வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். சில மனைவிகளை நினைக்க வேண்டியதா இருக்கிறது. தவறா நடந்தவர்களையும் நன்மையா நடந்தவர்களையும் நினைக்க வேண்டிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. எனவே கடைசியாக நீதிமொழிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் இந்த 6ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இதுல ஒரு துரோகியான மனைவி, கணவனுக்கு துரோகம் செய்கிறவள். துரோகம் சொன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, கணவனை விட்டு வேற ஒருத்தனண்ட போறவர்களுக்கு தான் துரோகின்னு சொல்லுவாங்க. அல்லது மனைவை விட்டுட்டு இன்னொரு பெண்ணாண்ட போறவனை தான் துரோகின்னு சொல்லுவாங்க. துரோகி ஒருத்தனுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியம். அந்த மாதிரியே துரோகியான ஒரு பெண்ணை இங்க பார்க்கிறோம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 10 முதல் 21 வசனங்களை நீங்க கவனித்தீங்களானாக்கா, இந்த பெண்மணி ஒரு புத்தீனமான வாலிபனை கண்டு அவனாண்ட பேசுற வார்த்தையை பாருங்களேன். அவனை முகம் காணாம கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனை கட்டி அணைத்து தழுவி அவன் முகத்தோடு கூட சேர்ந்து அவனை கட்டி பிடித்து கொண்டு, என் மஞ்சத்தை ரத்தன கம்பளங்களால
எகிப்து தேசத்தின் விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கை வெள்ளைப்பொலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டால வாசனை காட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமா இருப்போம், இன்பங்களால் பூரிப்போம். புருஷன் வீட்டில் இல்ல, தூர பிரயாணம் போனான், பணப்பைய தான் கையில் எடுத்துக்கொண்டு போனான், குறிப்பிட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி அவனை தான் மிகுதியான இனிய சொற்களாலே வசப்படுத்தி தான் உதடுகளில் மதுர மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினால், அவன் வீட்டுக்கு கூட்டு போகும்போது அவனை பார்த்து அந்த துரோகியான பெண்மணி பேசுற ஒரு வார்த்தை, எங்க வீட்டுக்காரன் வீட்டுல இல்ல, வா, கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துல வருவாரு, பணப்பை எடுத்துன்னு போகிறாரு, அவர் வருவாரு, ஒரு வாரம் ஆகும், ஒரு மாசம் ஆகும், வா. இன்னைக்கு நிறைய சென்னையில டிவில எல்லாம் போட்டாங்க, கணவன்மார்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிற உல்லாசமாக இங்கே மனைவிகள் இருக்கிறாங்க. அவன் கம்பியை தூக்கி, இரும்பை தூக்கி, சிமெண்ட்டை தூக்கி அந்த கம்பெனில, சாப்ட்வேர் வேலையில, ரோட்டு வேலையில, ஹோட்டல் வேலையில, மாடு மேய்க்கிறது, அந்த கழுதைகளை மேய்க்கிறது, அந்த ஒட்டகங்களை மேய்க்கிறது, அந்த வேலை கஷ்டப்பட்டு என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஒரு வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், பிள்ளைகளுடைய படிப்பு என்று தியாகமாக அங்க இரவும் பகலும் சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, அவனுக்கு ஆரோக்கியம் இல்லாம அவன் வேதனைப்பட்டு சம்பாதித்து அனுப்புகிற அந்த பணத்துல இங்க உல்லாசமாக வாலிபர்களை வைத்துக் கொண்டு ஹோட்டல்ல போய் அகத்து வீடு பக்கத்து வீடு அதுக்குன்னு டெலிவரி பாய்களை கூப்பிட்டு உல்லாசமா இருக்கிற மனைவிகள், கேடுகட்ட சமுதாயம், கேடுகட்ட காரியங்கள், வெக்கக்கேடான காரியங்கள், இதெல்லாம் டிவியில போட்டு அறுத்துன்னு அறுத்து விட்டாங்க ஊடகங்களை. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி அவல நிலை மாற வேண்டும், மாற்ற வேண்டும். ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, தவறா நடக்கக்கூடாது, பிறர முகத்தை பார்க்க கூடாது. உண்மை தோணுவலாக கணவனுடைய கஷ்டத்தை அறிந்து 1ஆம் தேதி முதற்கொண்டு 10ஆம் தேதி வரையும் போன்ல பேசுறது, அதுக்கு அடுத்தது அடுத்த போன்ல பேசுறது. ஏன்னா சம்பளம் வந்த உடனே தவறாக எந்த மனைவியா இருக்கிற, துரோகம் செய்கிற மனைவியா, துணையா இருக்கிற மனைவியா? ஆகையினாலதான் கணவனை காப்பாற்றின மனைவியா, துணைவியா? துரோகியான துணைவியா, எப்படிப்பட்ட மனைவியா இருக்க? அதுக்கு அடுத்தது கடைசியாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், மனைவி என்றால் நன்மை செய்ய வேண்டும். என்ன செய்கிறாளா? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31 வசனங்களில ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு மனைவி கணவனுக்கு என்ன செய்வார், ஒரு மனைவி தான் வேலைக்காரர்களுக்கு என்ன செய்வார், ஒரு மனைவி தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்வார், ஒரு மனைவி சமுதாயத்தில் எப்படி இருப்பார், ஒரு மனைவி தான் குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாள் என்பதை குறித்து அழகான ஒரு போதனை அநேக சகோதரிகளை படிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இது. எனவே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு பாருங்க. அவள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். இட் இஸ் வண்டர்ஃபுல் அமேசிங் வேர்ட்ஸ். அற்புதமான வார்த்தை பாருங்க. அத தான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் நன்மை செய்யறாளா? என் மனைவியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளாத நாட்கள் அடித்தது உண்டு, திட்டினது உண்டு. தவறுதான் அது, அறியாம, புரிந்து கொள்ளாம ஒருவருக்கொரு. ஆனா அவள் நன்மை செய்து கொண்டே இருந்தாள். சில தாய்மார்கள் பாருங்க, அடிச்சு அப்பா தலைய உடைச்சிட்டு இருப்பாரு, கையை உடைச்சிட்டு இருப்பாரு, ஆனாலும் எழுந்து சோறெல்லாம் செஞ்சு, சாப்பாடெல்லாம் செஞ்சு தான் பிள்ளைகளுக்கு கொடுத்து, அந்த அடி கொடுத்து அந்த கணவனுக்கும் சோறு போட்டு அப்படியே மூலையில படுத்து தூங்குற தாய்மார்கள் எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டதான அருமையான தாய்மார்களுக்காக, அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். உயிரோடு இருக்க நாளெல்லாம் நன்மை செய்கிறவளா இருக்கிறாள் பாருங்க. அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கர்த்தருடைய கிஃப்ட் ஈவு, ஆஸ்தியும் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்க சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருள் ஈவு. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், நன்மை கர்த்தரிடத்துல தயவும் பெற்றுக் கொள்கிறான். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா மனைவி எப்படிப்பட்டவளா என்றால் கிரீடமா இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ தான் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். இவ்வளவு ஒரு வார்த்தை. மனைவி அற்புதமாக நன்மை செய்கிறாள், அவனுக்கு நன்மை. தீமை அடிச்சாலும் உதைச்சாலும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு
அரப்பு அறுத்துட்டு, நெல்லு நட்டுட்டு, ஆ வீட்டு வேலை செஞ்சு, ரோட்டு வேலை செஞ்சு, கைனி வேலை செஞ்சு, ஆபீஸ் வேலை செஞ்சு, அது சம்பாதித்த அன்றாட கூலிய வாங்கிட்டு வந்து கூட, தாம் பிள்ளைகளுக்கும், தாம் கணவனுக்கும் போட்டு காப்பாற்றின தாய்மார்கள் உலகத்தில் இன்றைக்கும் ஆயா, பாட்டி, தாத்தா காலத்துல இன்றைக்கும் இருக்கிறாங்க சில தாய்மார்கள். இப்போ பூ பறிக்க போறாங்க, தோட்டத்துக்கு போறாங்க, வயல்வெளிக்கு போறாங்க. எல்லாம் செஞ்சு அன்றாட கூலிய கொண்டாந்து கூட தன் கணவனுக்கு போஷிக்கிறாங்க. குடிக்க குடுக்குறாங்க. சாப்பிட குடுக்குறாங்க. துணி வாங்கி குடுக்குறாங்க. புத்தியனமான கணவன் என்ன செய்வது? கல்லானும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டாங்களே என்ற ஒரு வார்த்தை. அடி வாங்கி கொண்டு கூட கணவனை காப்பாற்றுகிற மனைவிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வீட்டை கட்டுகிற மனைவி. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 31 வசனங்கள் கீழ்ப்படுகிற மனைவி, போஷிக்கிற மனைவி, கணவன் இடத்துல பயபக்தியாக இருக்கிற மனைவி. 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வசனங்கள் பார்க்கிற கீழ்ப்படிதல், அமைதல் ஆவி, சாந்த குணம், கீழ்ப்படிதல், அலங்கரிப்பு அவங்களுக்கு ஆசீர்வாதம், நன்மைகள். எனவே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களில அவங்களுக்கு வேண்டிய கடமையை தவறாம செய்கிறாங்க. மனைவி செய்கிற கடமை தவறாம செய்கிறத பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில மனைவி ஒரு கீழ்ப்படிதலோடு இருந்து குடும்பத்தை கட்டி காக்கிற மனைவியாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில கணவனை காப்பாற்றின மனைவியா, துணைவியா? கணவனை காப்பாற்றின மனைவிமார்கள் குறித்து நம்ம நல்ல அருமையான ஒரு வார்த்தையில நாம் படித்தோம். இன்னும் கர்த்தர் சித்தமானால் இன்னும் இன்னும் சம்பவங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையான தாய்மார்களுக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.